டேய் என் லவ்வுக்கு ஒருத்தர் இடைஞ்சலா இருக்கேன்னு சொன்னல. ஆமா இந்தா இந்தா இருக்கேன் பாரா. யாரு இந்தா இருக்கேன் பாரா. வரட்ட நீ பேசிக்கிறேன் எதா இருந்தாலும் இப்படிதான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்து. ஹலோ எவன்டா ஹலோ என்ன தம்பி டோர் கேட்ல கம்ப்யூட்டர் நிப்பாட்டுறீங்க? நிப்பாட்டினா நில்லையா? ஓ என் ஃப்ரெண்ட் ஒரு பிள்ளைய லவ் பண்றியான், அதுக்கு இடைஞ்சலாம் நீங்க தான் நிக்கிறீங்களா? கொடுக்க யாரு? என்ன ஓ பிரச்சனை? இவரா? ஆமா இவர் லவ் பண்றதுக்கு நான் இடத்துல நிக்கிறேன். ஆமாயா நீதான் பிரச்சனையா அவன் சொல்றான்ல. ஓ உங்களுக்குலாம் லவ்னால என்னையா பிரச்சனை? லவ்ன்றது ஒரு பிள்ளைய பார்த்த உடனே வர்றதுயா. அதுல எதுக்கியா ஜாதி மதம் எல்லாத்தையும் உள்ள சேர்க்குறீங்க? லவ் பண்ற விடுங்கயா, விட்டுட்டு போங்கயா. தம்பி இவ்வளவு பேசுறீங்களே, அவர் யாரை லவ் பண்றாங்கன்னு சொன்னாரோ? ஓ தெரியுமையா, ஒரு பிள்ளைய தான் லவ் பண்ணுவியா, என்ன உன்னையா லவ் பண்ண போறியா? என் நண்பனுக்கு என்னையா குறை? நல்லா படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கேன், ஆள் பார்க்க அழகா இருக்கேன், கல்யாணம் பண்ணி வைங்கயா, வாழ்ந்துட்டு போகட்டும், புண்ணியமாவது கிடைக்கும்யா. ஏயா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க லவ்னாலே? பேசாமரா. ஏய் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியாரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன விளாடுறாங்களா? லவ்னா அவங்களுக்கு என்ன சார் சொன்னா கேளுங்க, சேர்த்து வச்சிருங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? முடியாது. முடியாதா? அவன் சொல்றதுக்கு நீ யாரியா? என்ன அந்த பொண்ணுக்கு அண்ணனா நீ? இல்ல இல்ல தம்பியா? இல்ல இல்ல மாமனா மச்சானா? இல்ல இல்ல அந்த பிள்ளைக்கு ஃப்ரெண்டா? இல்ல இல்ல பேசிட்டீங்கல. நீ சொந்தமா பந்தமா யாரியா நீ அந்த பிள்ளைய வேணாம்னு சொல்றதுக்கு? நீ யாரியா சொல்றதுக்கு? அந்த பிள்ளை கிட்ட பேசிக்கிறேன் நான். அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின புருஷன்டா. புருஷனா? டேய் என்னடா சொல்ற அப்படியே? டேய் புருஷன் இதெல்லாம் முதல்ல சொல்லணும் நானே. இரு சமாளிக்கிறேன், இரு மோடினாத. சார் சின்ன ரெக்வெஸ்ட் சார். சொல்லு. சேர்த்து வச்சீங்கன்னா வாழ்ந்துட்டு போகட்டும், நல்ல பையன். ஏண்டா நான் அந்த பொண்ணுக்கு புருஷன் இருக்கேன். டேய் இருமா, என்ன ஒரு மாதிரி பம்முறா? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? கையில என்னடா வச்சிருக்க? ஒண்ணும் இல்லைன்றல. நான் பாக்குறேன். ஒண்ணும் இல்லப்பா. குடுறான்னு சொன்னேன்ல. ஒண்ணு லேய் யார் பேரடா பச்சை குத்தி வச்சிருக்க? யார் பிறந்தா உனக்கு என்ன? எது மணியா? யாரா மணி? மணி என் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டா? ஆமா. லேய் இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த ஆளாக்குன அப்பா உனக்கு கண்ணுக்கு தெரியல? தெரியல. உங்க ஆத்தாக்காரி உனக்காக உயிரோடு இருக்கா, அவ கண்ணுக்கு தெரியல? நம்ம எங்க பேர்லாம் பச்சை குத்தாம கண்ட நாய் பேரை பச்சை கூட வந்துருக்கீங்க. கண்டவன்லாம் சொல்லிட்டு இருக்காத. அவன் கண்டவன் கிடையாது, என் ஃப்ரெண்டுப்பா, என் நண்பன். கண்டவன்றா? நண்பனா? ஆமா. ஏண்டா இப்ப வந்து வசதியா போயிட்டானு உனக்கு? ஆமையா வசதியாதான் போயிட்டான். என்னடா பண்ண அவன்? என்ன பண்ணானா? ஓ எனக்காக உயிரே கொடுப்பாயா என் நண்பன்? நீ கொடுப்பியா சொல்லியா? 10 ரூபா கேட்டாலே மேலே கிளையும் ஊன்றுவ. 10,000 கேட்டவன உடனே போட்டு விடுவாயா? அவன் பேரை பச்சை குத்தாம உன் பேரை பச்சை குத்துறாதா? ஐயா 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொன்னேன். நீ என்ன பண்ண? அடிச்சேன். நானும் போயிரு மரியாதை போயிரு குதிச்ச. அவன் 10 நிமிஷத்துல சேர்த்து வச்சிட்டான். அவன் தாயா நண்பன். அவன் பேரை பச்சை குத்தாம உன் பேரை பச்சை குத்து. போய் வேலையை பாரியா. ஏண்டா இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த ஆளாக்குன அப்பா அம்மா உனக்கு கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்களா? தெரியலன்ற திருப்பி தெரியாம கேட்டுட்டு தெரியலையா? என்னையா பண்ணலாம்? அவன் தாயா முக்கியம். போய் பூம்பர் காலையிலே வேலையை பாரியா. ஏய் தம்பி என்னப்பா? இங்க வாங்க. என்னாச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி கையை மறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லப்பா, மீதியா விட்டுரு. எங்க கூட நான் பாக்குறேன். டேய் என்னடா அது? 2 நாளைக்கு முன்னாடி மணின்னு குத்தி வச்சிருந்தா இப்ப இந்த இடத்துல பொம்மை இது இருக்க, என்னாச்சு? துரோகம் பண்ணிட்டியான்ப்பா. மன்னிக்க முடியாத துரோகத்தை பண்ணிட்டியான். இதுதே 2 நாளைக்கு முன்னாடி உயிரே மயிரே அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு இருந்தா சொன்னேன். என் உயிர்னு நினைச்சேன், எனக்கு உயிர் கொடுப்பான் அப்படின்னு நினைச்சேன். உயிரை பிடிங்க எடுத்துட்டு போயிட்டான்ப்பா. மன்னிக்க முடியாத துரோகத்தை பண்ணிட்டியான். என்னடா துரோகம் பண்ணியா? அதெல்லாம் சொன்னா நீ தாங்க மாட்டாப்பா. வயசான காலத்துல ஏதாவது ஆயிரும். அந்த மாதிரி துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டியான்ப்பா. என்னப்பா ஆளையில கரெக்ட் பண்ணிட்டானாப்பா? அப்படி ஆளை கரெக்ட் பண்ணியிருந்தாதான் பரவாயில்லையே, சந்தோஷமா எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதுவும் இல்லையா? மன்னிக்க முடியாத பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். அந்த உலகத்துல யாருமே அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி என்னதான்டா துரோகம் பண்ணியா? நேத்து பாக்குறேன், டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு நீ கூப்பிடவும் இல்லை சொல்லவும் இல்லை. சுருக்குண்டு கோவம் வந்துருச்சு. சரி நட்பை முறிச்சுக்கிட்டேன். போடா அப்படின்ட்டு வந்துட்டேன். உனக்கத்தை வச்சுட்டு எப்படி 10 ரூபா டீ வாங்கி கொடுக்காதக்காண்டி நட்பை முறிச்சுக்கிட்டீங்க? ஆமா. நட்புல இருக்கிறதுல மிகப்பெரிய துரோகம் தெரியுமா? டீ குடிக்க விட்டுட்டு போறது. அதான் அவன் பண்ணிட்டியான். என் இதயத்துல இருந்து தூக்கி அவனை எரிஞ்சுட்டேன். போடான்ட்டு வந்துட்டேன். டீ வாங்கி கொடுக்கலன்றதுனால? டீ வாங்கி கொடுக்கலன்றது பிரச்சனை இல்லை, விட்டுட்டு ஏன் போனான்றத பிரச்சனை. வேணாம்பா. கடைசி வரையும் பெத்தவங்க தான் கூட இருப்பான். ஆமாப்பா.
நண்பன் எல்லாம் வருவாங்க, திடீர்னு நடையில நக்கிட்டு போயிருவாங்க. இனிமேல் நண்பர்களே வேணாம்ப்பா, அம்மா அப்பா தான் இனிமேல எல்லாமே நீங்க தான்ப்பா. உன் பேர் இங்க பச்சை குத்துறேன்ப்பா. அப்ப அம்மா பேர் எங்கப்பா குத்துறீங்க? பச்சை குத்துறேன்ப்பா. என்னெல்லாம் பார்த்தா கிறுக்கு பயிலாட்டம் தெரியுது அவனுக்கு. எதுக்குடா இவ்வளவு போனா? அட பிறா சொல்றேன்டா பிற. இந்த செலவுக்கு தரானோ? டேய் பல இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, சரி. ஒரு இடத்துல கூட அமையல. அது எப்படி அமையும்? எல்லா பக்கமும் பொண்ணு கேட்டாச்சு, எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். லவ் பண்றதுக்கு எனக்கு வக்கு இல்லை. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படியே எந்த பிள்ளையாவது பார்த்தா நீங்க ஏதாவது பண்ணி இது வேணாம் கவர் இது பணத்தை வச்சுக்க. சரி. ஓ, புரோக்கருக்கு கமிஷன் பண்ணா? புரோக்கருக்குலாம் இல்லை, இதில் வந்து 2 லட்ச ரூபா பணம் இருக்கு. 2 லட்சம். இதை எடுத்துட்டு நேரா ஒரு ட்ரெயின் ஏறி மும்பை போயிடுறேன். மும்பை? ஆமா, அங்க போய் நல்ல ஹாஸ்பிட்டலா பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஆப்ரேஷன்? ஆமா. நானு? நீ தான்டா பண்ணனு. எனக்கு எதுக்கு ஆப்ரேஷனு? ஏண்டா எனக்கு யார் பொண்ணு தருவா? உனக்கு பொண்ணு தர்றதுக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன பண்ற? ஆப்ரேஷன் பண்ணி பொண்ணா மாறிட்டு வரேன். சரி. பொண்ணா மாறிட்டு வரேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ்வளோ, இதுக்கே யார்? நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிற? பொண்ணு கிடைக்கலன்ற வரத்திலே இப்படி லூசு மாதிரி பேசாத. லூசெல்லாம் இல்லை, நல்லாவே பேசுறேன். இல்லை வேணாண்டா, நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி பண்ணுவ? அதை எவனை கேட்டாலும் சேர்க்க சரியில்லைன்றியா, கூட சேர்றவனும் சரியில்லைன்றியா, எப்படி பொண்ணு தருவாங்க? நண்பா சொன்னா கேளு, உங்க 2-3 லவ்வை கெடுத்தது வேணா நிஜம்தான். அதுக்கு பரிகாரமா நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்காக என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற எண்ணத்தை நீ தயவு செஞ்சு. டைம் இல்லை, நீ என்ன பண்ற? 2 மாசத்துல பொண்ணா மாறிட்டு வர, உனக்கு எனக்கு கல்யாணம். வேணாண்டா, இந்த மண்டபத்துல எல்லாம் புக் பண்ணியாச்சு. இது 2 மாசம் தான் உனக்கு டைம். இது ரொம்ப ரொம்ப விபரீதமா இல்லையா? முடியல, நடுங்குது கை கால். வேணாம், சொன்னா கேள்றா. என்ன பண்ணிருப்ப? பணத்தை எடு. இல்ல வேணாண்டா, டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நீ மும்பை போற. எடு. சொன்னா என்னைக்கு மும்பை போற? டேய் சரி இத புடி. இல்ல இத புடி. கிளம்பு, மும்பை போயிட்டு வா. ஏய் கூட சொன்னா கேள்றா. கூட